கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, ஒரு வாலிபன் புத்தகங்களை விற்பனை செய்கிற வியாபாரம் செய்து வந்தானாம். சில நாட்களாக புத்தகமும் விற்பனையாகவில்லை, எந்த வருமானமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. கடன் நாளுக்கு நாள் அதிகரித்து கடைசியாக மனமுடைந்து ஒரு கட்டிடத்தின் மேலிருந்து கீழே குதித்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள தீர்மானித்தானாம். உடனே அவன் மாடிக்கு சென்று சுற்றும் முற்றும் யாராகிலும் இருக்கிறார்களா என்று பார்த்தபோது அவனுடைய கண்களிலே சிறிய வேதாகமம் தென்பட்டதாம். எப்படி இந்த வேதாகமம் இங்கே வந்தது என்று எண்ணி ஆச்சரியத்தோடு அதை திறந்தபோது அவனுடைய கண்கள் மத்தேயு 6:33 மேல் விழுந்ததாம். அந்த வசனம்தான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பது. அந்த வசனம், அந்த வார்த்தையின் மேல் அவனுடைய கவனம் பதிந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவனோடு பேசுவதை போல உணர்ந்தார். அவனை அறியாமல் அங்கேயே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று செபித்தானாம். அவனுடைய இருதயத்தின் வேதனைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் அங்கே ஊற்றினானாம். மீண்டும் அவன் வேதத்தை திறந்து வாசிக்க தொடங்கின போது மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதுதான் அந்த வசனத்தின். மேலும் அவன் தன் கைகளை வைத்து, ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதல் தாரும் என்று செபித்தபோது தேவ சமாதானம் அவனுடைய இருதயத்தை நிரப்பிற்று. பெரிய சந்தோஷம் அவனுக்கு உண்டானது. அவன் உள்ளத்திலே பொங்கி வழிகிற மகிழ்ச்சி உண்டானது. தன் பாரமெல்லாம் நீங்கி தேவ ஆசீர்வாதத்தினாலே அவன் வியாபாரம் செய்ய தொடங்கினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் சாட்சியாக வாழ்ந்தானாம். அவனுடைய துன்பமெல்லாம் மறைந்து விட்டது, கடன் பாரமெல்லாம் மறைந்து விட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறீர்களா? எத்தனையோ முறை முயற்சி செய்து பார்த்தேன், என்னால் ஒன்றும் முடியவில்லை, இனி என்ன பிரயோஜனம் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் வருத்தங்களை, பாரங்களை, கடன் பிரச்சனைகளை சகலத்தையும் மாற்றி நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக. செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் கடன் பிரச்சனையினாலும், வியாபார நஷ்டத்தினாலும், வேலையில்லா பிரச்சனையினாலும் யாரெல்லாம் இன்றைக்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே அவருடைய பிரச்சனைகள் நீங்கி தேவ சமாதானம் உண்டாகட்டும். வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் பின்தொடரும்படியாக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.